வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரத்தில் இரண்டாவதாக யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். இவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1859 பிறந்து 1930 இறந்திருக்காரு. 1859 1930. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் வடகரை. தென்காசி மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் வடகரை அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் தான் பிறந்திருக்காரு. இளமையிலேயே இவருக்கு என்னென்ன கலைகள் கற்றிருக்காரு அப்படின்னா புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம், இசை. புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம், இசை இந்த எல்லாத்துலேயும் பெரும் விருப்பம் கொண்டு அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. எங்கே அப்படின்னா திண்டுக்கல்ல ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்திலும் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் அப்படின்னா மருத்துவர் அப்படின்ற ஒரு பொருள், மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார். சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதனை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். ஆசிரியர் பணியை விட்டுட்டு முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். தஞ்சாவூரில் குடியேறினார். மக்கள் அவரை பண்டிதர் என்று அழைக்க தொடங்கினர். மக்கள் அவரை பண்டிதர் அப்படின்னு அழைத்தாங்க. பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தனது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நிறையா நடத்தியிருக்காரு. இவரை தமிழிசை இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தமிழிசை இயக்கத்திற்கான மாநாடுகள் நிறையா நடத்தியிருக்காரு. தன்னோட சொந்த செலவில் இன்னும் ஒரு சங்கம் வேற ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தமிழிசை மாநாடுகள் நடத்தி அந்த மாநாட்டில் தமிழிசை மாநாடுகள் அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றினார். தமிழிசை மாநாடுகள் நடத்துறது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றியிருக்காரு. அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் அப்படின்ற ஒரு நூலையும் ஏற்றிருக்கார். அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம். அது மட்டும் இல்லாமல் 71 ஆண்டுகள் இவர் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர். இப்போ இவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் வடகரை அப்படின்னு சிற்றூரில் பிறந்திருக்காரு. இளமையிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம், இசை இதெல்லாம் தெரியும். திண்டுக்கல்ல ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவம் கற்றிருக்காரு. அப்போது பண்டுவர் அதாவது மருத்துவர்னு அழைச்சாங்க. அப்புறம் தஞ்சாவூரில் குடியேறினதுக்கப்புறம் அவரை பண்டிதர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. பண்டைய தமிழ் நூல்கள் எல்லாம் கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. தமிழிசை மாநாடுகள் நிறைய அவரோட சொந்த செலவில் நடத்துனது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றியிருக்காரு. இவர் இசை தமிழ் தொண்டின் சிகரம் என்ன அப்படின்னா கருணாமிர்த சாகரம். 71 வருஷம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர். தேங்க்யூ.